ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஷாரோன் தரிசன ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஷாரோன் தரிசன ஊழியமானது சகோதரர் ராசு பெரியசாமி என்பவரால் 2019 பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள் கர்த்தர் தந்த தரிசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கமே கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் எப்படியாவது இயேசு என்ற பெயரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், கிறிஸ்துவின் வழியை விட்டு விலகி சென்ற மக்கள் அவரை நோக்கி வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் இந்த ஊழியமானது நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஊழியத்தை சகோதரர் அவர்கள் டிவி சேனல்கள் மூலமாகவும், யூடியூப், ஃபேஸ்புக் போன்றவற்றின் மூலமாகவும் அறிவித்து வருகிறார்கள். இந்த ஆண்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு உலக இரட்சகராய் பிறந்தார் என்ற நற்செய்தியை நாங்கள் அறிவித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகர் என்று அழைப்பதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் தேசத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கலிலேயா பட்டணத்தில் உள்ள நாசரேத் என்ற ஊரிலே ஒரு மனிதனாக யோசேப்பு நீதிமானாக வாழ்ந்து வந்தார். அவருக்கு அந்த பட்டணத்தில் உள்ள மேரி என்ற மரியாள் மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி திருமணம் நடப்பதற்கு முன்பாக ஒரு நாள் மரியாள் இடத்திலே காபிரியேல் என்ற தூதன் வந்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று வாழ்த்தின பொழுது அவர்கள் பயந்து போனார்கள். அது மாத்திரமல்ல, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தூதன் கூறினார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மேசியாவாக அவளுடைய வயிற்றிலே பிறக்கப் போகிறார். பரிசுத்த ஆவி அவள் மேல் நிழலிடும் பொழுது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்ற செய்தியை கூறின போது மரியாள் அவர்கள் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று தன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்புவித்தார்கள். தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மனைவியாகிய மரியாள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்ற செய்தியை யோசேப்பு கேள்விப்பட்ட பொழுது அவர் நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்தாமல் ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று தன்னுடைய சிந்தையிலே சிந்தித்து கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவருக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி, மரியாளை நீ தள்ளிவிட வேண்டாம், அவள் கர்ப்பவதியாய் இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் இந்த உலகத்தின் பாவங்களை நீக்கி மக்களை ரட்சிப்பார் என்ற செய்தியை கூறின பொழுது யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உலகத்திலே யாரை இரட்சகர் என்று மனிதர் அழைக்கிறான் என்றால், யாரொருவன் துன்பத்தில் அகப்பட்டு இருக்கிறானோ அவனை விடுதலை செய்கிற ஒரு மனிதனை இரட்சகர் என்று அழைப்பது உண்டு. இயேசு கிறிஸ்துவும் பாவம் என்ற பிடியிலே சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த உலகத்தின் ஒவ்வொரு மனிதனையும் மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பரலோகத்தை விட்டு மனிதனாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். பிறந்தவர் மனு குலத்திற்காக தன் ஜீவனை கொடுத்தார். எல்லா மதங்களும் கூறுவது என்னவென்றால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது என்பதுதான். எந்த பலிகளினாலும் மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாத சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து பூரணமானவராய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை மீட்டு கொண்டிருக்கிறார். இதனால் கிடைத்த பலன் என்ன? மனுக்குலத்தில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தனக்காக மரித்து தன்னுடைய பாவத்திற்காக ஜீவனை கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறானோ, அவரை ஏற்றுக்கொள்கிறாரோ, அத்தனை பேருக்கும் நித்திய வாழ்வை அளிக்கிறார். இதைத்தான் வேதாகமத்திலே யோவான் 3:16 பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு இந்த உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதாகமம் கூறுகிறது. இப்படியாக இந்த நாளிலே நமக்கு இரட்சகராக பிறந்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் நித்திய வாழ்வை அளிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அடுத்ததாக ஜெரேமியா ராசு அவர்கள் ஒரு சிறப்பு பாடல் மூலமாக நம்மை மகிழ்விக்க உள்ளார்கள். கேட்டு மகிழ்வோம், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறுவோம்.
எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு இரட்சகர் பிறந்தார். எபேசியர் 4:6 இப்படி சொல்கிறது: எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். நம்முடைய உடல் ஒன்று, தூய ஆவியும் ஒன்று. அதுபோலத்தான் நம்மை படைத்த கடவுளும் ஒருவரே. தந்தையாகிய கடவுள் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் வாழ்பவர். கடவுள் இல்லை என்று சொல்பவர்களையும் கடவுள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்பவர்களையும் படைத்தவர் தந்தையாய கடவுளே. கடவுள் மனிதர்களை நல்லவர்களாகவே படைத்தார். அவர்கள் மீது அன்பு காட்டி அரவணைத்தார். ஆனால் மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் கடவுளுடைய நல் உறவை விட்டு பிரிந்து போனார்கள். ஆனால் கடவுள் மனிதர்களை விட்டுவிடவில்லை, அவர்களை மறக்கவில்லை. மனிதர்களை திரும்பவும் தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக அவர்களை மீட்டுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே குழந்தையாக பிறக்க செய்தபடியினால் கடவுள் மனிதர்கள் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை வெளிப்படுத்தினார். லூக்கா 2:11 இப்படி சொல்கிறது: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஏனென்றால் உலக மக்களை மீட்டுக் கொள்வதற்காக கடவுளுடைய திருமகன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனைகளால் மக்களை கடவுளிடத்திலே திருப்பினார். மனம் உடைந்து போன மக்களையும் நோயுற்ற மக்களையும் அவர் சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களை சுகப்படுத்தினார். பாவம் செய்த மக்களை அவருடைய பாவங்களை மன்னித்து கடவுளுடைய தூய வழியிலே அவர் நடப்பதற்காக அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். இறுதியாக உலக மக்களை மீட்டுக்கொள்வதற்காக தம்மையே சிலுவையிலே பலியாக கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, கடவுளை அறியாத மக்கள் கடவுளை பற்றி அறிந்து கொள்ளவும் கடவுளிடத்திலே வந்து சேரவும், கடவுளை விட்டு பின்வாங்கி போன மக்கள் மனம் திரும்பி கடவுளிடத்திலே வரவும், கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கையற்ற நிலைமையிலே இருக்கின்ற மக்கள் கடவுளிடத்திலே மனம் திரும்பி வரவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்திலே மனிதனாக பிறந்தார். உலக இரட்சகராகிய அவரை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே வந்து தங்கி உங்கள் பாவங்களை கழுவி உங்களை மீட்டுக்கொள்வார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து மறுமலர்ச்சியான நிலையிலே வைத்து அழகு பார்ப்பார். உங்கள் நோய்களை சுகமாக்குவார். மனம் உடைந்த நிலைமையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். தாய் போன்ற தன்னுடைய மார்பிலே உங்களை அன்போடு சேர்த்து அரவணைத்துக் கொள்வார். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இப்படிப்பட்ட இரட்சகரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் புது விடியலை காணுங்கள். கடவுளுடைய அருள் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக. வேண்டுதல் செய்வோம். தந்தையாகிய கடவுளே, உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பி வைத்து அவர் மூலமாக உலக மக்களுக்கு மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நீர் கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துன்பத்திலும் துக்கத்திலும் பாடுகளிலும் கண்ணீரிலும் எப்போது எனக்கு விடிவு கிடைக்கும், எப்போது என் வாழ்வு மலரும் என்று ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளை நீர் அன்பு கூர்ந்து அரவணைத்துக் கொள்ளும். இந்த ஆண்டிலாவது ஆண்டவருடைய அருள் எங்களுக்கு கிடைக்குமா, எங்கள் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுமா என்று இயங்குகின்ற உள்ளங்களுக்கு உம்முடைய அருளை கொடுத்து அரவணைத்தருளும். எல்லாருக்கும் கடவுளாகிய நீர் எல்லார் மனதிலும் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் கொடுத்து காத்துக்கொள்ளும். எல்லாம் உள்ள உயிர்த்து வந்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். தந்தையாய கடவுளே, ஆமேன். உங்கள் அனைவருக்கும் சாரோன் தரிசன ஊழியங்கள் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக.
ஆமென்.